ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பு வணக்கம். ஆன்மீகம் அதிசயம் 8 நான் உங்கள் பார்த்த சாரதி. இன்றைக்கி நாம் ஒரு மூலிகையோட வேரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மூலிகையோட வேர் ஆன்மீகத்திலும் சரி சித்த மருத்துவத்திலும் சரி சிறந்த பயனை தரதா சொல்கிறாங்க. அதுதாங்க ஆகாச கருடன் கிழங்கு. இந்த கிழங்கை நான் இது வரைக்கும் பயன்படுத்தியதில்லை. இதுதான் எங்கள் வீட்டில் முதல் முறையாக நாங்கள் இந்த கிழங்கை பயன்படுத்த போகிறோம். இந்த கிழங்கை கயிறு கட்டி தொங்க விடும்போது அது கருடனோட வடிவத்தில் இருக்கிறதுனால இதை ஆகாச கருடன் கிழங்குன்னு சொல்கிறாங்க. இந்த கிழங்கோட மருத்துவ பயன் அப்படின்னு பார்த்தா, பாம்பு முதலான விஷ ஜந்துக்கள் கடித்து விஷம் ஏறிய நோயாளிகளுக்கு சித்த மருத்துவர்கள் இந்த வேரினை கொண்டு தான் சிகிச்சை அளிக்கிறதா சொல்கிறாங்க. இந்த வேரை கொண்டு அதன் மூலம் தயாரிக்கப்பட்ட மருந்தினை நோயாளிகளுக்கு கொடுத்து அவங்கள சாப்பிட செஞ்சு அதன் மூலமாக விஷத்தை முறிக்கிறதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நாட்பட்ட தோல் நோய்களுக்கு இந்த வேர் சிகிச்சை அளித்தா அந்த தோல் நோய்கள் விரைவில் குணமாகிடும்னு சொல்கிறாங்க. கை கால் வீக்கம் இருக்கிறவங்களும் இந்த வேரை கொண்டு சிகிச்சை அளிக்கும்போது வீக்கங்கள் குறையறதா சொல்கிறாங்க. இனி இந்த வேரோட ஆன்மீக பலன்கள் அப்படின்னு பார்த்தா, இந்த வேர் கண் திருஷ்டியை நீக்கிறதா நம்புகிறாங்க. இந்த வேரை உரிய முறையோட வாசலில் கட்டி வச்சா அதனால் வாசலை தாண்டி எந்த கண் திருஷ்டியும் வீட்டுக்குள்ளே வராதுன்னு நம்புகிறாங்க. மேலும் இந்த வேர் கட்டி இருக்கிற வீட்டை சுற்றி எந்த விஷ ஜந்துக்களோட நடமாட்டமோ இருக்காதுன்னு சொல்கிறாங்க. இந்த வாசனையை நுகர்றதுனால விஷ ஜந்துக்கள் அந்த வீட்டிலேருந்து போயிடும், அந்த வீட்டுக்கு வராதுன்னு சொல்கிறாங்க. மேலும் எதிரிகளால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகளையும் இந்த வேர் நீக்கிறதா சொல்கிறாங்க. பில்லி சூனியம் போன்ற தீவினைகளும் செய்வினைகளும் கூட இந்த வேர் வாசலில் கட்டி இருந்தால் அதை தாண்டி வீட்டுக்குள்ளே வராதுன்னு நம்புகிறாங்க. இந்த வேர் கட்டி இருக்கிற வாசலில் தாண்டி துர்சக்திகள் கூட உள்ளே வராதுன்னு சொல்கிறாங்க. எங்கள் வீட்டில் சில விஷபூச்சிகளோட நடமாட்டம் இருந்ததால் நான் இதை கட்டி பார்க்கலாம்னு வாங்கியிருக்கேன். மேலும் இந்த வேர் மிகவும் ராசியானதுன்னு இது வந்தால் வீட்டுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கணும் சொல்கிறாங்க. இந்த வேரை எப்படி நிலைப்படியில் கட்டுறது, என்னைக்கு கட்டுறதுன்றதை பற்றியெல்லாம் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன்.